ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனியதொரு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சமோசா வேணும்னு பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சமோசா தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் வச்சு தான் சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ இது நம்ம 2 கட் பண்ணி போட்டுக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்காக. இப்படி 2 நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்படி குக்கரில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கோம். இது வேகட்டும். இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம சமோசாவுக்கு மைதா மாவு தான் எடுக்க போகிறோம். மைதா மாவு ஃபஸ்ட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மைதா மாவு தான் இப்போ நம்ம சேர்க்குறோம். இது நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு ஜலிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு நம்ம சால்ட் உப்பே சேர்த்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த தேவையான அளவு நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் மாவு பிணையிறப்ப நம்மளுக்கு சாஃப்டாக வரும். உப்பும் இந்த எண்ணெயும் இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம பச்சை தண்ணி தான் சேர்க்குறோம், சுடு தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிறோம். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், நம்ம அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சாலும் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுற்றிலும் தடவி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு மணி நேரம் நல்லா மாவு ஊற விட்டுருங்க. இது ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதை தோல் உரித்து எடுத்துட்டு ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் பிணையக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்லா உடச்சி விட்டு தனியாக எடுத்து இதையும் ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் தேவைப்படுது. 3 பெரிய சைஸ் வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை அலசிட்டு நல்லா மெலிசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும். தீய விடாமல் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா திக்காக நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம காய் கட் பண்ணுற பலகையிலே நம்ம இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக உதிரி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாதிரி தேய்க்க வேணாம். அது ரெண்டுத்துக்கும் மீடியமாக கொஞ்சம் இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்குள்ளே சூடு ஏறினதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரிலாம் வேக விடக்கூடாதுங்க. சும்மா போட்டுட்டு லைட்டாக சூடு ஏறினோடனே 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 12 வந்துருக்குது சப்பாத்தி மாதிரி. ஆனால் சப்பாத்தி திக்னஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாக இருக்கணும். ரொம்ப வேக விடவும் கூடாது. இந்த மாதிரி தான் வேக விடணும். 12 வந்துருக்கு. இதில் நம்மளுக்கு 24 சமோசா வரும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு 2 சைடும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வைக்கிறோம். ஒவ்வொரு ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு எடுத்துகிட்டு சைடில் தடவினீங்கன்னா இந்த மடித்து விட்றப்ப அது நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சமோசா மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு. அவ்வளோதாங்க. நம்ம எல்லாத்தையுமே இதேமாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். சூப்பராக சேஃப் வந்துருக்குங்களா? வச்சுட்டு இப்போ ஒரு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை எடுத்து இதுக்குள்ளே போடுங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை தீஞ்சு போயிடும். வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நீங்கள் அரிக்கிற கரண்டில் திருப்ப வேணாம், இதில் திருப்பி விடுங்க. நல்லாயிருக்கும். ஒன்று திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அரிக்கிற கரண்டி வச்சு அரிச்சு எடுத்தோம்னா சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு.
ஆஹா! எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. உடைக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு வருது. உள்ள மசாலா வாசம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. சமோசாவுக்கு மசாலா உள்ள வைக்கும்போது, அந்த தேய்ச்சதுல சைட கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா? அத வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம பாருங்க, அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு, எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். கலகலா சொல்லுவோம்ல, அந்த மாரி இருக்குது. ரொம்ப சூப்பரா வந்திருக்குது. மொறு மொறுன்னு இருக்குங்க. இப்ப பாருங்க, சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இத கவர்ல போட்டு வச்சு நாளைக்கு கூட சாப்பிட்டுக்குவாங்க. இத வந்து பசங்க இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ குடிக்கக்குள்ள சாப்பிட்டுக்குவாங்க.